இல்லறம் இனிக்கும்னா ஒரு உயர்ந்த இடத்துல இந்த குடும்பம் என்கிற ஒரு நிறுவனம் சார்ந்த ஒரு அமைப்பு முறையை நம்முடைய மூதாதையர்கள் ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு பார்க்குறாங்க. நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், ஏதோ கல்யாணம் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ஜாலியாக இருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கல்யாணம் அப்படின்னு யோசிச்சு பார்க்காம கூட கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, இல்லறம் என்பது ஒரு உயர்ந்த இடத்திலே வைத்து மதிக்கக்கூடிய, மதிப்பிடப்படக்கூடிய ஒரு இடத்துல வைத்து எண்ணப்பட வேண்டியது என்று நம்முடைய ஆதி குரு முதல்வர்கிற மாதிரி நம்முடைய ஆதி சிந்தனையாளர் தொல்காப்பியர் சொல்றார். அவர் தான் தமிழர்களுடைய ஆதி சிந்தனையாளர். தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பாகவே இலக்கணம் கண்ட பெருந்தகையாளர் தொல்காப்பியர் சொல்லுகிறார், ஒரு கல்யாணம்னா, ஒரு திருமணம்னா, அல்லது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழுகிற வாழ்க்கை என்று சொன்னால் அது எப்படி நிகழும், அது எப்படி அமைக்கப்பட்டது என்று சொல்லும்போது, ஒன்றே வேறே என்றிரு பால்வையில். உலகத்தில் இருக்கக்கூடிய பால்கள் ரெண்டு, ஆண்பால் பெண்பால், அவ்வளவுதான். ஒன்றே வேறே என்று இரு பால்வையின் ஒன்றி உயர்ந்த பாலது ஆணையின். அங்க ஒரு பாலை கொண்டு வந்து நிப்பாட்டுற. அதுதான் கடவுள்னு சொல்லலாம், இயற்கைன்னு சொல்லலாம். இது ஒன்றி உயர்ந்த ஒரு பாலாக இருக்கிறது. அதுதான் கூட்டிருக்கிறது. ஒத்த கிழவனும் கிழத்தியும் காண்ப. ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பாக ஒருவரை ஒருவர் கலவியலை சந்தித்துக் கொள்ளுகிற முறைமையை சொல்லும் போது ஒத்த, இப்ப ஜாதக பொருத்தம் சொல்றாங்களே அது இல்லை, 10 பொருத்தம் பார்க்கறது இல்லை. தொல்காப்பியர் சொன்ன 10 பொருத்தம் வேற. அப்படி ஒத்த கிழவனும் கிழத்தியும், கிழவன் என்றால் வயசானவன் அர்த்தம் இல்லை, உரிமை உடையவன் அர்த்தம். கிழவை அப்படின்னா உரிமை உடையது, கிழத்தி உரிமை உடையவள். ஒரு கணவனும் மனைவியுமாக, காதலனும் காதலியுமாக சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையிலே அவர்கள் இணையக்கூடிய அந்த இயற்கை அமைத்து கொடுக்கிறது. கடவுள் அமைத்து கொடுக்கிறார். திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. ஒருத்தன் சொன்னா அந்த தப்பு அவ்வளோ உயரத்தில் நடந்துச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அப்படின்னா, சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. இல்லை இல்லை, அது ரொக்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்னு இப்போ சொல்றான்.